الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹு தாலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபض்லு கரம் அல்லாஹ் நம்மை இந்த புனிதமிக்க ரமதானை அடையச் செய்து பகல் காலங்களில் நோன்பு வைக்கவும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். சத்தமாக சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ நீங்கள் சத்தமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவோம். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். சத்தமாக சொல்லணும். சந்தோஷம் வரணும். அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பு வைக்கிற பாக்கியத்தை நசீபாக்கனா, இரவு தராவி தொழுகிற பாக்கியத்தை நசீபாக்கனா. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ சந்தோஷமான காரியம். காலில் ஒரு நிரம்ப சின்னூன்னு இழுத்து விட்டுருந்தானா அல்லாஹ் தஆலா அவ்வளோதான், தொழு வந்திருக்க முடியாது. ஒரே ஒரு நரம்பை இழுத்து விட்டா போதும், தராவி தொழு நிற்க முடியல, வந்துருமா இல்லைங்களா? இப்போ அல்லாஹ் தஆலா ஃபஸில் செய்யாமல் நம்மால் ஒன்றுமே முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபஸில் இல்லாமல் எதுவுமே நம்மால் முடியாது. இப்போ அல்லாஹ்வுடைய ஃபஸிலை நாம் சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு அல்லாஹ் தஆலா நம்ம இன்னும் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவார். ஹைர் அன்பர்களே, பொதுவாக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய நிஅமத்துகளை செய்கிறான். அவருடைய தகுதி தகுந்தாப்புல. ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் உலக செல்வங்களை அதிகம் தந்திருக்கிறான், ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறைவாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதிலிருந்து நீ செலவு செய். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். எதை உனக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சத்தை தான தர்மங்கள் செய்யுங்கள். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தர்மகர்த்தா உலகத்திலே யாருமே இல்லை. அவர்களை போன்ற ஒரு தர்மகர்த்தா உலகத்திலே யாருமே இல்லை. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுத்தார்கள். அவ்வளவு கொடை கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஜூது, அவங்க கொடையாளராக இருந்தாங்க. ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் கான அஜ்வதுன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஜூதுனா கொடை, அஜ்வதுனா மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர், மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண காலங்களிலேயே கான அஜ்வதுன் நாஸ், மக்களிலேயே மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதா தகல ரமதான், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் பெருமானாருடைய கொடை எந்த அளவுக்கு ஆகிவிடும்? ஹதீஸில் வருகிறது, வேகமாக வீசும் காற்றை விட பெருமானாரின் கொடை வேகமாக இருக்கும். புயல் வேகமான வீசு காட்டினா புயலுடைய வேகம் அதிகமா, பெருமானாருடைய கொடையின் வேகம் அதிகமானா பெருமானாரின் கொடைத்தன்மை அதிகம்டா. அல்லாஹு அக்பர். இப்ப எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான்ல வாரி வழங்கி இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்ததை அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறோம், நம்ம கொடுத்ததை அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அது நாம கொஞ்சம் பதுக்கி வச்சா கொஞ்சம் தேவைப்படும், வேணாம் அதிகமாக கொடுக்க வேணாம் அப்படின்னு நாம் அளந்து காசை பார்த்து பார்த்து கஞ்சத்தனம் செய்தால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு ஓதன ஆயத்துல சொல்றான், அல்லதீன யப்கலூன வ யஅமுரூன அன்-நாஸ பில் புகுல். அல்லதீன யப்கலூன, யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ,
காசை சேமிக்குகிறார்களோ, தேவையானதற்கு செலவிடவில்லையோ, அவர்கள் எபுகல் பகில்னா யாரு சொல்றது? கஞ்சத்தனம் செய்பவன்னா. எது தேவையோ அந்த தேவைக்கு செலவிடாதவனுக்கு பெயர் கஞ்சன். ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? கருமி. ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? கருமி. கொஞ்சம் கூட செலவழிக்காதவன். இவனுக்கு அரபியில பேரு ஷுஹ். இதுக்கு அரபியில பேர் என்ன? ஷுஹ். இரண்டையுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கு. கஞ்சத்தனத்தையும் அல்லாஹ் வெறுத்திருக்கிறான், கஞ்சத்தனத்தை அல்லாஹ் வெறுத்திருக்கிறான். ஷுஹ் கருமித்தனம் இருக்கு இல்லைங்களா, அதையும் விட ஆக கஞ்சன், அடிமட்ட கஞ்சன், இதையும் அல்லாஹ் தஆலா வெறுத்திருக்கிறான். ரெண்டுக்குமே அல்லாஹ் தண்டனையும் சொல்லி இருக்கிறான். ரெண்டுக்குமே அல்லாஹ் தண்டனை என்னங்கிறதையும் சொல்லி இருக்கிறான். இந்த ஓதன ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யப்கலூன வ யஅமுரூன அன்னாஸ பில் புகுல். யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, காசை செலவிடுறது இல்லையோ, வ யப்கலூன அன்னாஸ பில் புகுல், மேலும் மக்களுக்கும் ஏப்பா நீ பாட்டு அள்ளி விட்டு இருக்கிற, காசு இல்லாம போயிருந்தாடே. ஏன் சில பேர் பாருங்க, அடுத்தவன் செலவு செஞ்சா இவனும் செலவு செய்ய மாட்டான், அடுத்தவன் செலவு செய்யறதையும் தடுக்கிறவன். மன்னாவுல் லில் கைர்னு பேரு. இவன் யாருன்னு? மன்னாவுல் லில் கைர், நலவு செய்பவர்களையும் தடுக்கக்கூடியவன் தன் சொல்லால். பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, நோன்பு திறக்குதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாசத்துல மன் அஃப்தர சாயிமன், மன் அஃப்தர சாயிமன், யார் ஒருவர் நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, யார் ஒருவர் நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, கானலவு மிஸ்லு அஜ்ரிஹி, அந்த யாருக்கு நோன்பு திறக்க வைத்தாரோ அதே நன்மை கிடைக்கிறது. ஒருத்தர் வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, சர்பத்து கொடுத்தார், ஆஜியார் சர்பத்துலாம் போட்ட மாதிரி தெரிஞ்சு அதோட முடிஞ்சோம். அந்த வருஷத்தோட அவர் அடுத்து சர்பத்து போட மாட்டார். ஏன் இந்த ஆள் சொல்றானே இப்படி, கடையில் நல்ல வியாபாரம் பொலிக்கு ஒலிக்குதோ, வடையெல்லாம் கொடுத்து போடுறீங்க, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க போட்டீங்க நான் போட முடியலையே அப்படின்னு அவர்களை இன்னும் இன்க்ரீஸ்மெண்ட் பண்றதை விட்டான். அது விட்டாச்சு. இன்னைக்கு அவர்களுக்கு துவா செஞ்சு, அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் 2 நாள் சேர்த்து போட வைப்பான், இன்னும் நிறைய சர்பத்து கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் வெயில் காலம் அப்படின்னு சொல்றவங்க யாரைங்க? ஹஜ்ரத் ஆஜியாரு உங்க வீட்டு சர்பத்தா இன்னைக்கு சக்கரை கொஞ்சம் கம்மி, இந்த ஆளு கொடுத்து திட்டு வாங்குறது கொடுக்காம போயிடலாம். ஐயா இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஜி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு நீ நோன்பு திறக்க வைத்தால், ஒரு அடியானுக்கு நோன்பு திறக்க வைத்தால், கானலவு மிஸ்லு அஜ்ரிஹி, அவனுக்கு என்ன நன்மையோ அதே நன்மையை உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நன்மை உனக்கு கொடுக்கிறது. இப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்ப இவர் நன்மை காணா போயிருமோ? இவருக்கு நான் நோன்பு திறக்க வச்சேன் அஜீஸ் பாய்க்கு, உடனே அஜீஸ் பாயுடைய நன்மை அப்படி எனக்கு இருக்குன்னா அவர் நன்மை காணா போயிருமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும் இல்லையா? இதோட ஹதீஸை முடிச்சிருந்தாங்கன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தன் அடுத்த இருந்து ஒரு பொருள் வாங்க மாட்டான் நோன்பு திறக்க. ஏண்டா உன் வாங்கி சாப்பிட்டு என் நண்பு உனக்கு வர்றதுக்கா அப்படின்னு அதோட விட்டுருவாங்க. பெருமானார் அதோட நிப்பாட்டில் ஹதீஸ, வலம் யன்குஸ் மின் அஜ்ரிஹி ஷைஆ, அவருடைய நன்மையிலிருந்தும் ஒரு இம்மி அளவு கூட குறையாது. பெருமானார் அதையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க, இவர் நன்மையில ஒண்ணு கூட குறையாது, அது இல்லாமல் இவருக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், எங்களில் யார் ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்க வைக்கிற அளவுக்கு வசதி உள்ளவங்க யாருமே இல்லையா யார் ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் இந்த அளவுக்கு ஏழையா இருந்தாங்க, இன்னொருத்தருக்கு 4 இட்லி வாங்கி தரதுக்கு காசு இல்லை. 4 இட்லி நோன்பு திறக்க போதுமா இல்லைங்களா? ஒருத்தன் வயிறார் நோன்பு திறக்க ஒரு 4 இட்லி போதுமா இல்லையா? இது செய்யும் அளவிற்கு கூட காசு பணம் இல்லாதவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், மனிஸ்ததா, எங்களை யார் சக்தி பெற்று இருக்கிறார்கள் யார் ரசூலல்லாஹ்? மனிஸ்ததானா மின்னா, எங்களிருந்தும் யார் சக்தி பெற்று இருக்கிறார்கள் யார் ரசூலல்லாஹ்? ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிற அளவுக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு துண்டு பேரிச்சம்பழம்பாக இருந்தாலும் சரி, ஒரு மிடரு பாலாக இருந்தாலும் சரி என்றார். ஒரு மிடரு பால், ஒரு கிளாஸ் பால் கூட சொல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மிடரு பால், ஒரு மடக்கு பால் சொல்றோமா இல்லையா,
ஒரு மிடரு பால், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை நீ கொடுத்தாலும் அல்லாஹு அக்பர், அவர் நோம்பு வச்ச அதே நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 50 பேர் இங்க நோம்பு திறக்கிறாங்க, ஒரு 100 பேர் நோம்பு திறக்கிறாங்கன்னா 100 பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தீங்க, எவ்வளவு நன்மை கிடைக்குது? எவ்வளவு நன்மை கிடைக்குது? 100 நோம்பு வச்ச நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துறான். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிக எளிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இதுல இன்னொரு என்ன தெரியுங்களா? என் உஸ்தாத் எனக்கு இந்த ஹதீஸை நடத்தும் போது சொல்லி காட்டினாங்க, தம்பி ஒரு கால் உங்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி தர கூட வக்கு இல்லையா? அது கூட வக்கு இல்லையா? நோன்பாளிக்கு கஞ்சி எடுத்துருக்க வேலை செய்ய, கஞ்சி ஊத்துற வேலை செய், கஞ்சி எடுத்து வைக்கிற வேலை செய், அந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான்பா. இப்ப நான் கேட்டேன், ஹஸரத் ஹஸரத் எங்க பள்ளிகள்ல போய் உட்காந்தா கஞ்சி வடை எல்லாம், கஞ்சி சட்னி பேரிச்சம்பழம் எல்லாம் முதல்ல வச்சிடறாங்களே, இப்ப அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காதே, நாம என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இப்ப அவங்க சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கையில கொடு, நோம்பு திறக்க போறாரு, அவரு எடுத்து வச்ச தண்ணி தான், அவரு கொண்டு வந்த பேரிச்சம்பழம் தான், அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அந்த நகசும் நோம்பு சொல்லும் போதே, நீ சொல்லும் போதே எடுத்து அவர் கையில கொடு, இதுக்கும் அல்ல அந்த நன்மையை கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன்டாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, எவ்வளவு எளிய வழி. நம்ம பார்த்தா இன்னைக்கு ரொம்ப கம்மி, அது நான் இங்க பார்த்தேன் ரொம்ப கம்மி. மக்கள் கொடுக்கக்கூடியவங்களே நேற்று பொட்டலம் வந்துருச்சுன்னா அடே இன்னும் ஆச்சரியமா வருதுன்னு பேசிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்? ஒரு சில ஊர்களில் பாருங்க நண்பர்களே, கீழக்கரை, கும்பகோணம், டெய்லி பிரியாணி எதுல வருது? எங்க வருது? இஃப்தார்ல பழங்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க, சர்பத்துகள் கொண்டு வந்து கொட்டுறாங்க, நீயா நானான்னு போட்டி இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேரி பை தூக்கிட்டு வர்றாங்க, நோம்பு திறக்க வரும்போது கேரி பை தூக்கிட்டு வந்து மிச்சத்தை அள்ளி போட்டு போறாங்க. இப்ப அந்த ஊருகள்ல எல்லாம் எல்லாமே ஏழையா போயிட்டாங்களா? கொடுத்தாங்களே கொடுத்தவர்கள் எல்லாம் ஏழையாக போனார்களா, பணக்காரரா இருக்காங்களா? அல்லாஹ் இன்னும் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்? அல்லாஹ் தஆலாவுடைய பழக்கம் நீ கொடுக்க கொடுக்க அதிகமாக்குவது அல்லாஹ்வுடைய பழக்கம். அல்லாஹ்வுடைய பழக்கம் ஏழையாக்குறது அல்ல. அதுவும் ரமதானுடைய மாதத்துல, ரமதான் அல்லாத மாதத்துல, ரமதானுக்கு முன்னாடி நீ 1 ரூபாய் ஜகாத், 1 ரூபாய் தர்மம் கொடுத்தால், 1 ரூபாய் செலவு செய்தால் 1க்கு 1 தான், அல்லது 1க்கு 10 கிடைக்கலாம். 1க்கு எவ்வளவு கிடைக்கலாம்? மீறி போனா 10 கிடைக்கலாம். ஆனா ரமதான்ல 1க்கு 70. அப்ப சாதாரண காலத்துல 1 ரூபாய்க்கு 10 ரூபா நன்மைன்னு சொன்னா, ரமதானுடைய காலத்துல எவ்வளவு வரும்? 70 ரூபா வருமா? பாத்தீங்களா, தப்பு கணக்கு சொல்றீங்க. எவ்வளவு? 700 ரூபா வரும். 700 ரூபாய் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். 1/2 கிலோ பேரிச்சம்பழம் 100 ரூபாய்க்கு நீ வாங்கி கொடுத்தா, இந்த சாதா பேரிச்சம்பழம் வாங்காதீங்க, நோன்பு திறக்கிறவங்க நல்ல பேரிச்சம்பழமா வாங்கி கொடுங்க. நல்ல பேரிச்சம்பழமா உள்ளதுலயே ஆக மட்டமா எது இருக்குன்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற, நீ கொடுக்காமயே இருந்துடலாம். நேத்து சொன்ன மாதிரி நீ அதை சாப்பிட விரும்புவியா? வாங்க மாட்டீங்கல்ல. அப்ப நல்லதா வாங்கி எது நம்ம கொடுக்க முடியுமோ, ஒரு நாள் தான் என்னால கொடுக்க முடியுங்க, ஒரு நாள் கொடுங்க. ஒரு நாள் வடை வாங்க முடியுமா? ஒரு நாள் வடை வாங்கி கொடுங்க. அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யும். அத்தனை நோம்பாளிகளை நன்மை ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கும். ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி ஐஸ் பட்டி போட்டு கொடுங்க, ஐஸ் தண்ணி வாங்கி கொடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வோம். எது நம்மால் முடியுமோ செய்தால், கஞ்சத்தனம் இதுல இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் வாழ்வாங்கு வாழ வைப்பான், நிறைய பரக்கத் செய்வான் அல்லாஹ் தஆலா. இன்னல்லாஹ் யுதாயிஃபு மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு மாற்றமா எங்கடா கொடுத்தா குறைஞ்சு போயிருமோ, எங்கடா இல்லாம போயிருமோ அப்படின்னு கஞ்சத்தனம் பிடித்தால், அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், அல்லதீன யப்கலூன வ யஅமுரூன அன்னாஸ பில் புக்ல், யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, அடுத்தவர்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுகிறார்களோ, வ யக்துமூன மா ஃபல்லல்லாஹு அன், அல்லதீன யப்கலூன அன்னாஸ பில் புக்லி வ யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஃபضல். இது என்னங்க? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்தும் அவனுக்கு கொடுத்தது. உன் ஜோப்ல அன்னைக்கு செலவு போக 10 ரூபா காசு மேல இருந்தா அது அல்லாஹ் உனக்கு ஃபضலா கொடுத்திருக்கான். அல்லாஹ் அத எத்தனையோ பேர் இந்த 10 ரூபாய் இல்லாம இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள், ஒரு நேர சாப்பாட்டிற்கு வழி இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நேபாளத்தினுடைய அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த
பாலைவனத்தில் உட்கார்ந்திருக்க லட்சக்கணக்கான மக்கள், சிரியாவுடைய பாலைவனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நோம்பு வைத்துக் கொண்டு பொட்டலை எதிர்பார்த்துக்கிட்டு கொடுக்க தண்ணி இல்லாம அட எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்க நேரத்தில் என்ன அழகான அல்லாஹ் நம்ம கொண்டு வந்து கொடுக்கறான். அன்பர்களை யோசிச்சு பாருங்க. அப்ப அதுல கஞ்சத்தனம் பிடித்தால் அல்லாஹ் கொடுத்த ஃபضல நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் உலாயிக அஅதத்னா லஹும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு கடுமையான வேதனை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் உலாயிக அஅதத்னா லஹும் அதாபன் அலீமா. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷுஹ் கருமித்தனம், கஞ்சத்தனக்கும் அதே நேரத்தில் இஸ்ராஃப். ஒரேடியா 50 பேர் இங்க நோம்பு திறக்கிற இருக்காங்களா, 50 பேருக்கு தான் வாங்கிட்டு வரணும். 100 பேருக்கு வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆக்க கூடாது, அதுவும் தப்பு இல்லையா? அப்ப இஸ்ராஃப் செய்வதும் தப்பு, கஞ்சத்தனம் செய்வதும் தப்பு, கருமித்தனம் செய்வதும் தப்பு. உங்களுக்கு வித்தியாசம் சொன்னா தெரியும். ஒரு கிளாஸ் டீ இருக்கு, ஒரு கிளாஸ் டீ இருக்கு, அதுல ஒரு ஈ விழுந்துருச்சு, என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க. ஈ எடுத்து போட்டு குடிச்சிருவீங்களா? மனசு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, அந்த ஈய ஆஹா ஈ விழுந்துருச்சு அப்படின்னு அந்த டீயை கீழே ஊத்திட்டான், இது இஸ்ராஃப். இந்த டீயை குடிக்க மாட்டேன்னா இது இஸ்ராஃப், வீண் விரயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷைத்தான். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர் ஷைத்தானோட அண்ணன் தம்பி. ஷைத்தானுக்கு அண்ணன் தம்பி யாரு? எவன் வீண் விரயம் செய்யறானோ அவன் தான் யாரு? ஷைத்தானுக்கு அண்ணன். எவனா ஒருத்தர் தேவையில்லாம சாப்பாடு கொண்டு போய் கீழே கொட்டினாடா, வாங்க சைத்தானோட அண்ணன் கூப்பிடலாம் தாராளமா, வாங்க சைத்தானுக்கு தம்பி அப்படின்னு தாராளமா கூப்பிடலாம். அவர் பிரதர் ஆஃப் ஷைத்தான், பிரதர் ஆஃப் ஷைத்தான் தாராளமா கூப்பிடலாம். அவர் அடிக்க வந்தாருன்னா குர்ஆனை தூக்கிட்டு வந்துருக்கோம். பாருங்க, அல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்க, 2 தடவை அந்த மாதிரி சொல்லுங்க, 3ஆவது தடவை கொட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். பிரதர் ஆஃப் ஷைத்தான் யாரு? யார் உணவை வீண் விரயம் செய்கிறார்களோ, இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், அவங்க ஷைத்தானுடைய அண்ணன் தம்பி. சரிங்களா? சரி, இப்ப டீயை கீழே ஊத்திட்டான். ஷரியத் என்ன? சரி, இப்ப பகீல் என்ன செய்வான்? பகீல் கஞ்சன் என்ன செய்வான் தெரியுங்களா? அந்த ஈல ஒரு சொட்டு டீ போயிருச்சு, ஆஹா அப்படின்னு ஈய ஒரு புளிஞ்சு எடுப்பார். இவர் கஞ்சன். கருமி என்ன செய்வான் தெரியுங்களா? அந்த ஈ எடுத்து ஒரு சூப்பிட்டு போடுவான். அவன் தான் கருமி. அந்த அளவு கூட போயிடக்கூடாது, தன்னை விட்டு ஒரு பைசா போயிடக்கூடாது. செருப்பு தேஞ்சிரும், செருப்பை கையில் வச்சு நடப்பானுவோம். இவங்க தான் கருமிகள். தானும் தனக்கும் செலவழிக்க மாட்டார்கள், தன் குடும்பத்தினருக்கும் செலவழிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட கஞ்சர்களும் இருக்கிறார்கள். சில பேர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் செலவழிச்சுக்குவாங்க, அதுக்கு மேல சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டார்கள். இவர்களும் கஞ்சர்கள் தான், இவர்களும் கஞ்சர்கள் தான். எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? என்ன சேமிச்சு என்ன செய்ய போறோம்? மாடிக்கு மேல மாடி, இடத்துக்கு மேல இடம் எல்லாம் கட்டுறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து காசு வெளியே வருதா? கடைசியா என்ன ஆகுது? எல்லாம் இருக்கு, இவர் போயிருவார். எல்லாம் இருக்கும், இவர் போயிருவார். போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவேன், மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு போவேன், நல்லது செய்ய. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்து வந்துருச்சுன்னா அப்ப சொல்லுவானா அந்த அடியா மலக்குல் மௌத்தை பார்த்த பிறகு, லவ்லா அக்ஹர்தனா இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க, ஃபஅஸ்ஸதக வகும் மினஸ் சாலிஹீன், மொத்த சொத்தையும் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிடுறேன். ஃபஅஸ்ஸதகனா மொத்தத்தையும் சதகா கொடுத்துறேன். எனக்கு பள்ளிவாசல் குர்ஆன்ல வரல. ஃபஅஸ்ஸதக நான் சதகா செய்து விடுகிறேன், சாலிஹீனா வந்துடுறேன், ஆஹா பணத்தை சேமிச்சு வச்சுட்டனே என்று அழுகுவான். மௌத்துடைய நேரம் வந்தால் அதுக்கு முன்னாடியே செலவு செஞ்சு இங்க டெபாசிட்டுங்க. இங்க நோம்பாளிகளுக்கு நீங்க கொடுக்கிறது இருக்குது, அது என்னது? டெபாசிட். எங்க வாங்கிக்கலாம்? போய் மறுமையில போய் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வாங்கிக்கலாம். மறுமையிலையும் அல்லாஹ் தருவான், இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் கஞ்சம் கிடையாது. இப்ப ஷரியத்தை நான் டீ குடிக்கல, அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஷரியத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா வகஅத் துபாபு ஃபீ ஷைஇன், ஒரு பொருள்ல ஈ விழுந்து விட்டால் ஃபம்குலூஹு வன்குலூஹு,
அதை நீங்கள் முக்குங்கள், தூக்கி எறியுங்கன்னாங்க. சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமும் சொன்னாங்க. فإن في أحد أجنحيه شقاء وفي الأخرى دواء أو كما قال عليه الصلاة والسلام. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈக்கு 2 ரெக்கை இருக்கு, ஈயுடைய 2 ரெக்கைகள் இருக்கிறது. ஒரு ரெக்கையில் நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில ஷிஃபா இருக்கிறது. அந்த ஈ எப்பவுமே அந்த நோயுடைய ரெக்கை தான் முன்னாடி சாய்க்கும். போய் விழுந்துருச்சுன்னா, வீல விழுந்தோடனே நோயுடைய ரெக்கையை முன்னாடி சாய்ச்சிரும். இப்ப நாம என்ன செய்யணும், லைட்டா ஒரு முக்கு பம்குலுனா போட்டு ஒரே அம்தம் தருது இல்ல, லைட்டா எப்படின்னு இந்த ரெக்கையும் படும் அளவிற்கு அவ்வளவுதான் பட்டுட்டு எடுத்து போட்டா இது ஆன்டிபயோட்டிக், இந்த நோய்க்கான ஆன்டிபயோட்டிக் அதுல இருக்கு, முடிஞ்சு. அதை நீங்க தாராளமாக குடித்துக் கொள்ளலாம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஆன்டிபயோட்டிக் போட்டு புளிஞ்சிடக்கூடாது, அது அந்த லிஸ்ட்ல போயிருக்கும். தெரிஞ்சுங்களா? ஆக அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான், கஞ்சத்தனம் கூடாது. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கும் போது முடிந்த அளவு நான் இங்க பார்த்தேன், விளைஞ்சுங்களா, ரொம்ப கம்மி, ரொம்ப மக்கள் செய்யக்கூடியது. ஒரு சர்பத்து கூட இல்லாம பார்க்க எத்தனையோ பேர். சில பேர் என்ன செய்யறாங்க, படம் தான் சொந்த செலவுல வாங்கிட்டு வந்துடுறாங்க, சர்பத்து கொலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா ஒரு சிலர்கள், அது இல்லாத நபர்கள், அவர்களும் நோன்பு திறக்கிறார்கள், வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு போறாங்க. பாக்குறோமா இல்லையா? அவங்களுக்கு நாம என்ன செஞ்சோம், அல்லது நாம என்ன செய்யணும், முடிஞ்சது நாம ஒரு 4 வடை வாங்கணும், 10 வடை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாரு இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு பாட்டில் சர்பத்து கலக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்து பெரிய பாட்டில் 1/2 பாட்டில் தனக்குன்னு கரெக்டா தான் 4 வாய் குடிச்சா சரியா போயிடும். அப்படி கலக்கக்கூடாது. ஒரு பாட்டில் பெருசா வாங்கி கலக்குங்க, பெருசா வாங்கி சர்பத்தை கலந்து அதை கொண்டு வந்து 4 பேருக்கு கொடுங்களேன், அல்லாஹ் அவங்க சந்தோஷப்படுவானே. அல்ஹம்துலில்லாஹ், ஹாஜியா நமக்கு கொடுத்தாங்க, இவர் நமக்கு கொடுத்தாரு. அவர் உள்ளம் பூரித்தாகும் போது அவர் வைத்த நோன்பு நமக்கு வந்துவிடும், அந்த நன்மையும் கிடைச்சிடும், அவருடைய துஆவும் நமக்கு கிடைக்கும். வருமா இல்லைங்களா? உங்க மேல ஒரு முஹப்பத் வரும், உங்க மேல உங்க மேல ஒரு அன்பு வரும். வருமா இல்லைங்களா? இப்ப சின்ன ஒரு விஷயத்துல பெருமானார் இவ்வளவு அதிகமான விஷயங்கள், அதுலயும் நீங்க உங்களை பார்த்தா எரிஞ்சுழுவுற ஆள் இருப்பாங்களா இல்லையா, 4 பேர், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்களேன் இந்த நோன்பு மாசத்துக்குள்ள பாருங்க. அதுக்கு பிறகு உங்களை பார்த்து எரிஞ்சுழுவே மாட்டாங்க, உங்களை பார்த்தா ஆனந்தம் வரும். சார் நோம்பு நமக்கெல்லாம் அந்த கஞ்சி போட்டு வரும், நமக்கெல்லாம் வந்து சர்பத்து ஊத்துறவங்க, இந்தாங்க நீங்க வேற அப்படின்னு எவ்வளவு அன்பாயிடுறாங்க நம்ம மேல. பெருமான அதனால தான் ஒரு பேரிச்சம்பளமாவது கொடுப்பாண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.